ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். என்னுடைய இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். நல்லா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நம்புகிறேன். சரி, இது வந்து என்னோட ஃபஸ்ட்டு மூவி ரிவ்யூ. மை ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ, லைக் மூவி ரிவ்யூ எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்சம் ஏறக்குறைய இருக்கும், பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது பெட்டராக பண்ணணும், இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணுன்ற ஃபீட்பேக்கு, கிரிட்டிசிசம்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இது நல்லா பண்ணலாம், இதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் எதை சார்ந்து வேணால் இருக்கலாம். அதாவது தம்ப்நெயில்லேருந்து, வீடியோவிலேருந்து, நான் யூஸ் பண்ணுற மொழி, அதாவது வார்த்தைகள் ஏதாவது மாற்றிக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் வந்து நீங்கள் எனக்கு ஃபீட்பேக்காக கொடுக்கலாம். நான் வந்து அதை மாற்றிக்குவேன். சரியா? இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற படத்தோட ரிவ்யூ என்னென்னா, காதலிக்க நேரமில்லை அப்படின்ற படம். அது இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆச்சு. இதோ இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். இதான் படம். காதலிக்க நேரமில்லைன்றது தான் படம். படத்தோட பேர். இதில் லீட் ரோல் வந்து ஜெயம் ரவி அண்ட் நித்யா மேனன். ஓகேவா? இந்த படத்தை ஏன் சூஸ் பண்ணேன் என்னோடய ஃபஸ்ட்டு மூவி ரிவ்யூக்குன்னா, எனக்கு வந்து முதல்ல வந்து நித்யா மேனன் ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து அவங்களோட ஆக்டிங், அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஜென்ரலாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்க செலக்ட் பண்ணுற கதைகள் வந்து பெரிய ஹிட் ஆகுதோ இல்லையோ நல்ல கதைகளாக இருக்கும். அதனால் எனக்கு இதுலேருந்து ஆரம்பிக்கலான்ற ஒரு ஒரு நான் நம்பினேன், இது ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நான் முழுசாக நம்பிட்டு தான் போனேன். இந்த படத்தை பற்றி ஒரு குட்டி ப்ரீஃப் கொடுக்குறேன். இது வந்து கிருத்திகா உதயநிதி பண்ணியிருக்காங்க. அவங்களோட 3வது படம் நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வணக்கம் சென்னை பண்ணியிருக்காங்க. அப்புறம் காளின்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க, அது விஜய் ஆண்டனியோட படம். வணக்கம் சென்னை ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரியும், சிவாவோட படம். இது அவங்களோட 3வது வெஞ்சர்னு நினைக்கிறேன். கிருத்திகா எனக்கு ஏன் கிருத்திகா ரவின்னு வருதுன்னே தெரியல. கிருத்திகா உதயநிதி அவங்களோட 3வது படம். ஓகேவா? ஐ திங்க் திஸ் மைட் பி ஹர் பெஸ்ட் மூவி. அதாவது அவங்க எடுத்த படங்கள்லேயே எனக்கு தெரிஞ்சு இதுதான் அவங்களோட பெஸ்ட் அவுட்புட்டுன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. ஓப்பனாக சொல்லிடுறேன், இது நிறைய ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆகாதான்னு எனக்கு தெரியல. நான் படத்தை சொல்கிறேன், நிறைய பேர் அது கரெக்டாக ரிசீவ் பண்ணிக்குவாங்களா பண்ணிக்க மாட்டாங்களான்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. எனக்கு அது வந்து இருக்கிறத அப்படியே சொல்லணுன்றது வந்து மனசில் இருந்தது. ஸோ அதை நான் சொல்லிடுறேன். ஆடியன்ஸ் இதை நல்லா ரிசீவ் பண்ணிக்குவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் படம் எடுக்கப்பட்ட விதமும் சரி, அவங்க சூஸ் பண்ண கதையும் சரி, ரொம்ப ரொம்ப வெரி வெரி போல்ட் அட்டெம்ப்ட். ரொம்ப தைரியத்தோட இந்த சொசைட்டியில் இருக்கிற ஸ்டெரியோ டைப்ஸ் இருக்குல்ல, இது இப்படி தான், அது அப்படி தான், லைக் இதை தாண்டி ஏதாவது பண்ணாத தப்பு, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, அதை ரொம்ப நேர்த்தியாக அதை எதிர்கொள்கிறாங்க இந்த படத்தில். பார்க்கவும் அழகாக இருந்தது. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஹியூஜ் கங்க்ராச்சுலேஷன்ஸ், பெரிய வந்து பாராட்டுக்கள் அவங்களுக்கு, பெரிய சல்யூட் அவங்களுக்கு இந்த ஒரு எஃபர்ட் எடுத்ததுக்கு. ஸோ கிருத்திகா, அமேசிங் ஜாப். இந்த விஷயத்தை வந்து கையாண்ட விதமும் எடுத்த விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த படம் நல்லா வரணுன்றது என்னோடய வாழ்த்துக்கள். ஓகேவா? ரெஜைன் மூவிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மியூசிக் வந்து ஆப்வியஸ்லி ஏஆர் ரஹ்மான். இந்த படத்தோட அமைப்பை பற்றி போகிறதுக்கு முன்னாடி நம்ம மியூசிக் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் அட்ரஸ் பண்ணிடலாம். இந்த படத்துக்கு எவ்வளவு தேவைப்பட்டுச்சோ அவ்வளவு வந்து ரஹ்மான் கொடுத்துருக்காரு. சாங்ஸ் இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா, என்னை இழுக்குதடின்ற ஒரு பாட்டு மட்டும்தான் கொஞ்சம் பஞ்ச் இருந்துச்சு, கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பிரேக்கப் சாங் ஒன்று இருந்துச்சு, ஒரு சாங் ஒன்று இருந்தது. அது வந்து எப்படி சொல்கிறது, அது ஒரு ஒரு பொண்ணு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பிரேக்கப் சாங் எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு பாட்டு. அது பெருசாக எனக்கு வந்து ஹிட் ஆகலை. அப்புறம் லாவெண்டர் நிறமேன்னு ஒரு பாட்டு இருக்குது, அது ஓகே. ஆனால் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வந்து இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துருக்காரு. மியூசிக் ஓவராலாக வந்து ஃபினாமினல் அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஓகே, அவ்வளோதான். அந்த என்னை இழுக்கதடி அந்த பாட்டு மட்டும் கொஞ்சம் சூப்பராகவே இருக்குது, செம்மையாக இருக்குது. அதோட விஷுவல்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரியா? ஸோ மியூசிக்கை வந்து கொஞ்சம்
அப்படி ஓரம் கட்டிடலாம். ஏன்னா அதை பற்றி பெருசாக பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு ராமான் யூஸ்வலி அவர் டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டார். இந்த படத்தில் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாருன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். சரியா? ஐ மீன் டிசப்பாயிண்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஓகே அக்செப்டபிள், அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸஸ் பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். நித்யா மேனன் வந்து இந்த கேரக்டரை வந்து இவங்க எந்த கேரக்டர் எடுத்தாலும் அந்த கேரக்டராகவே வாழ்ந்துடுறாங்க. அது ஜென்ரலாகவே நான் அவங்கக்கிட்ட நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். அப்படியே அந்த கேரக்டராகவே வாழ்ந்துடுறாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக, ரொம்ப நேர்த்தியாக, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்காங்க. நான் நம்பினேன், ஒவ்வொரு மொமெண்ட்டையும் நான் நம்பினேன். அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் வந்து சூப்பராக இருந்தது. அவங்க கண் இருக்குல்ல, ஒரு 1000 கதை சொல்லும். அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து நான் நித்யா மேனன் கிட்ட இந்த படத்தில் பார்த்தேன். ஜெயம் ரவி ரீசெண்டாக ஒரு பேரை வந்து வலைத்தளங்களில் வந்து ரவி மோகன் மாற்றிக்கிட்டாரு. ஆப்வியஸாக சில பர்சனல் இஷ்யூஸ் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காரு இல்லையா, அதனால் ரவி மோகன் மாற்றிக்கிட்டாரு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சீரியஸாகவே அவரும் வந்து டஃப்பு கொடுத்து நடிச்சிருக்காரு. அந்த ரோலுக்கு எவ்வளவு ஜஸ்டிஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து அவர்கிட்ட குறைகள்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த ரோலை வந்து சூஸ் பண்ணதுக்கே வந்து ஒரு பெரிய தைரியம் வேணும்னு நான் நினைக்கிறேன். நித்யா மேனனும் சரி, ரவியும் சரி, 2 பேரும் வந்து ஒரு பெரிய தில் வேணும் இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து அவங்க சூஸ் பண்ணி நடிக்கிறதுக்கே. எனக்கு நிஜமாலே அவங்களுக்கு அதுக்கான பாராட்டுகள் போய் சேர்ந்துடணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஐ ஹோப் தே ரிசீவ் இட். இந்த விஷயங்கள்லாம் அவங்கள போய் சேர்ந்துடணும், ஏதோ ஒரு வழியாக போய் சேர்ந்துடணுன்றது என்னோட விருப்பம். சரியா? அப்புறம் அடுத்தது வேறு யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினய் இருக்கார். வினய் வந்து ரவியோட ஃப்ரெண்டு. அவர் என்ன கேரக்டர்னால் ரவியோட கே ஃப்ரெண்டு. அதாவது ஆண் பாலினத்தை விரும்பும் ஒரு ஆண். ஓகேவா? அவர் தான் வந்து அந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு வினய். அப்புறம் யோகி பாபு இருக்கார். அவர் இன்னொரு ஃப்ரெண்டு, ரவியோட கேரக்டருக்கு இன்னொரு ஃப்ரெண்டு. ஓகேவா? அப்புறம் இதில் வந்து வினோதினி வைத்தியநாதன் இருக்காங்க. அவங்களோட காமெடிலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு சூப்பராக கிளிக்காக இருக்குது. அவங்க வந்து ஆண்டி, யாருக்குன்னா நித்யா மேனனோட ஆண்டி. சரியா? லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் நடிச்சிருக்காங்க. அது சொல்வதெல்லாம் உண்மையா? அதுதான் அவங்க வந்து இந்த படத்தில் வந்து நித்யா மேனனுக்கு அம்மா. சரியா? மனோ அந்த சிங்கர் மனோ இருக்கார் இல்லையா, அவர் வந்து நித்யா மேனனோட அப்பா. ஓகேவா? டிஜே பானு இருக்காங்க, இந்த வாழ் படத்தில் நடிச்சிருப்பாங்களே, அவங்க வந்து ரவியோட ஃபஸ்ட்டு லவ் இன்ட்ரெஸ்ட்டு. அப்புறம் ஜான் கொக்கென் இருக்கார்ல, அவர் வந்து நித்யா மேனனோட ஃபஸ்ட்டு லவ் இன்ட்ரெஸ்ட். சரியா? இவ்வளோ தான் கேரக்டர்ஸ் வைஸு. இதில் வந்து ரவியோட பேர் வந்து சிட்டுன்னு கூப்பிடுவாங்க படத்தில். நித்யா மேனனோட கேரக்டர் பேர் ஸ்ரேயா. சரியா? என்ன தான் கதை, இதில் என்ன அப்படி ரிஸ்க் இருக்குது, என்ன அவ்வளோ பெருசாக ரிஸ்க் என்ன இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த கதை என்னென்னா, இந்த ஸ்டெரியோ டைப்ஸ் இருக்குது இல்லையா, கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெற்றுக்கணும், அந்த மாதிரி ஒரு ஸ்டெரியோ டைப்ஸ் இருக்குல்ல. அப்புறம் வந்து ஒரு ஆணிடம்தான், லைக் ஒரு ஆண் மேலே தான் வந்து அன்பு ஒரு பெண்ணிடம் தான் அன்பு செலுத்தணும், காதல் கொள்ளணும், கல்யாணம் பண்ணிக்கணுன்ற விஷயங்கள். ஒரு பெண் ஒரு ஆணிடம் மட்டுமே வந்து காதல் பண்ணணும், கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் ஒரு பொண்ணாக இருந்தால் வந்து அந்தந்த வயசில் வந்து ஒரு கல்யாணம் பண்ணணுமா, குடும்பம் நடத்தணுமா, குழந்தைய பெற்றுக்கிட்டுமா, அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஜெனரிக்கான ஸ்டெரியோ டைப்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் டைரெக்டாக சேலஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு மூவி இது. ஆனால் அவ்வளோ அழுத்தமாக வந்து அடித்து சொல்லாமல், இது வந்து ரொமான்டிக் காமெடின்ற ஜானர் இல்லையா, ரொமான்டிக் காமெடி அப்படின்ற ஒரு கேட்டகரியில் விழுகிற ஒரு படம் இது. அந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி அழகாக கேரி பண்ணி கொண்டு போவாங்க. சரியா? நிறைய சீன்ஸை நான் ரசித்தேன் இதில். ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி போவோன்னா, அந்த ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு கிராக் கூட இருக்காது, எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கும். அதாவது லீட் ரோல் பண்ணுற நித்யா மேனன், அதாவது ஸ்ரேயா, அப்புறம் ஜெயம் ரவி இருக்கார் இல்லையா, லீட் ரோல் சிட்டு, அவங்களோட லைஃப் எப்படி கனெக்ட் ஆகுது,
ஒரு சீன்லேருந்து இன்னொரு சீன் போகிறதுக்கும், ஒரு ரோல்லேருந்து இன்னொரு ரோல் போகிறதும், ஒரு சுச்சுவேஷன்லேருந்து இன்னொரு சுச்சுவேஷன் போகிறதும் அவ்வளோ அழகாக கனெக்ட் ஆகி போகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து ஒரு கிராக் இருக்காது ஸ்க்ரீன் பிளேயில். அவ்வளோ அழகாக கதை எழுதி அவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நிறைய கட்ஸும் எனக்கு ரொம்ப மெமரபுளாக இருந்துச்சு. சரி, என்ன தான் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸாக ஃபஸ்ட்டு லவ் இன்ட்ரெஸ்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கூட வந்து என்கேஜ்மெண்ட்ஸ் இருக்கும், ரெஸ்பெக்டிவ் பார்ட்டிஸ். அதாவது டிஜே பானு கூட வந்து இவருக்கு என்கேஜ்மெண்ட் இருக்கும், ரவிக்கு என்கேஜ்மெண்ட் இருக்கும். அதாவது சிட்டுக்கும் டிஜே பானுக்கும் என்கேஜ்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி ஸ்ரேயாவுக்கும் ஜான் கோகேன் அவருக்கும் வந்து என்கேஜ்மெண்ட் இருக்கும். பிகாஸ் இன்னும் அவங்க லவ் பண்ணுவாங்க, என்கேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணணும்னு ஒரு ஐடியாவோடு இருப்பாங்க. சரியா? இதில் வந்து ரவி ஒரு ஆர்கிடெக்ட், அதாவது சிட் ஒரு ஆர்கிடெக்ட், அப்புறம் ஸ்ரேயா ஒரு ஆர்கிடெக்ட். என்னென்னா, ரவிக்கு வந்து குழந்தைகள் வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிற ஒரு பர்சன், கமிட்மெண்ட்டே பிடிக்காத ஒரு பர்சன். அதாவது கல்யாணம், குழந்தைகள், இது மாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. ரொம்ப பிளண்ட்டாகவே இருப்பார். அதுவே வந்து கடைசியாக ஒரு காரணமாக அமைஞ்சிரும் டிஜே பானு வந்து அவர் விட்டு போகிறதுக்கு. அதாவது என்கேஜ்மெண்ட் நாள் வரும், அந்த என்கேஜ்மெண்ட் நாள் அன்றைக்கி அவங்க வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு வராமல் போயிடுவாங்க. ஸோ அவரோட என்கேஜ்மெண்ட் உடஞ்சி போயிடும். இவங்களோட என்கேஜ்மெண்ட் இருக்குல்ல, ஸ்ரேயா, அதாவது நித்யா மேனன், அவங்களோட என்கேஜ்மெண்ட் எப்படி உடஞ்சி போகும்னா, அவங்க வந்து அவங்க அவங்க என்கேஜ் பண்ணிக்க போகிற பர்சனோட வீட்டுக்கு ஒரு நாள் ஆஃபீஸ்லேருந்து லீவ் எடுத்துகிட்டு போவாங்க. அங்கே வந்து அவர் என்ன பண்ணுவார், அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட வந்து இன்னும் கள்ள தொடர்பில் இருப்பார். அதாவது ஹீல் பி சீட்டிங் ஆன் ஹர் வித் another woman. இன்னொரு பொண்ணு கூட வந்து அவங்க வந்து இன்னும் அவர் வந்து தொடர்பில் இருப்பார். அதை இவங்க வந்து பார்ப்பாங்க, பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டு அந்த என்கேஜ்மெண்ட்டும் உடஞ்சி போயிடும். சரியா? ஸோ என்ன ஆகும்னா, இந்த என்கேஜ்மெண்ட் 2 பேருக்கும் அட் அ டைம் முடியும். ஸோ இது சைட் பை சைட் போவோம், ஃப்ரேமாக வந்து ஒரு கட்டாக போவோம். அவங்க 2 பேர் லைஃப்பையும் அழகாக வந்து லைக் என்ன நடக்குதுன்னு அந்த மொமெண்ட்டில் அழகாக கொண்டு போய் காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆப்வியஸ்லி இவருக்கு வந்து குழந்தைகள் வேண்டாம், இவங்களுக்கு வந்து இன்னும் என்னன்னே தெரியல. ஓகேவா? அதை ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்கன்னா, இவங்க அந்த பிரேக்கப் ஆகும், அந்த பிரேக்கப் சாங்லாம் வரும் சொன்னல, பிரேக்கப் ஆகும். அவங்க வந்து அவங்க வந்து எப்படி சொல்கிறது, அதாவது எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறோம், ஒரு ஆம்பளை எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறோம், குழந்தைக்காக தானே கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஆனால் இப்போ குழந்தெல்லாம் வந்து நம்ம டெஸ்ட் டியூப் பேபிலே பெற்றுக்கலாமே, அப்புறம் எதுக்கு ஒரு ஆம்பளை. ஸோ நம்ம வந்து ஐவிஎஃப் பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம வந்து குழந்தைய பெற்றுக்கலாம், ஒரு ஆம்பளை தேவையில்லைன்ற மாதிரி அவங்க யோசிப்பாங்க. எதுக்காக இப்படி யோசிப்பாங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் போயிருப்பாங்க, அங்கே ஒரு குழந்தைய வந்து வச்சு லைக் அது குழந்தைய வச்சு கையில் வச்சுட்டு குழந்தைய ரசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போது இவங்களுக்கு வந்து அந்த குழந்தையோட தாக்கம் வந்துடும். பார்க்க ரொம்ப ரியலாக, ரொம்ப நேர்த்தியாக இருக்கும். எப்படி நம்ம நிஜ வாழ்க்கையில் எப்படி நடக்குமோ அதே மாதிரி இருக்கும் அந்த சீன்லாம். ஸோ இவங்க வந்து அதை பார்த்துட்டு ஒரு முடிவு எடுப்பாங்க. எடுத்துட்டு அவங்க போயிட்டு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு ஷீல் கெட் ப்ரெக்னென்ட். அதாவது டெஸ்ட் டியூப் பேபி அந்த மாதிரி வந்து ஒன்று இது பண்ணிக்குவான். அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்க குழந்தைய ஷீல் கெட் ப்ரெக்னென்ட். ஓகேவா? கர்ப்பம் ஆகிடுவாங்க அதை வச்சு. சரியா? இதில் வந்து எங்கே ரவி வராரு அப்படின்னா, வினய்னு ஒரு கேரக்டர், நான் வினயோட கேரக்டர் சொன்னல, அவரோட ரவியோட, அதாவது சிட்டோட கே ஃப்ரெண்டு சொன்னல, அவர் என்ன பண்ணுவார், அவரால் வந்து தனியாக குழந்தைய பெற்றுக்க முடியாது இல்லையா. ஸோ அவரோட ஸ்பெர்ம்ஸ் அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வைக்கணுன்ட்டு ஸ்பெர்ம் பேங்க் போவாங்க. ஓகேவா? அந்த இடத்துல என்ன ஆகும்னா, ஒரு மாரல் சப்போர்ட்டுக்கு நீங்கள் 2 பேரும் என் கூட வந்து அதை வந்து நீங்களும் உங்களோட ஸ்பெர்ம்ஸை ஃப்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யோகி பாபுக்கிட்டேயும் ரவிக்கிட்டேயும் வந்து வினய் கேட்பார். அவங்களும் சரி ஒரு மென்டல் சப்போர்ட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு அவங்களும் போய் பண்ணுவாங்க. சரியா? அங்கே என்ன ஆகிடும்னா, இந்த 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 விஷயம் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பெர்ம் அவங்க கொடுத்த ஸ்பெர்ம் வந்து ரவி இது மட்டும் மிஸ்பிளேஸ் ஆகிடும். ரவி என்ன பேர், அவரோட ஆக்சுவல் பேர் வந்து சித்தார்த் படத்தில். ஆனால் அவர் வந்து என்ன பேரில் கொடுப்பாருனா, தப்பான பேரையும் தப்பான அட்ரஸையும் கொடுத்துருவார். ஓகேவா? பேர் என்ன கொடுத்துருப்பாருன்னா, ஜேம்ஸ் பத்மநாபன், அதாவது ஜேம்ஸ்
பி இல்லைனா பி ஜேம்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்கன்னு தப்பான பேர் கொடுத்துருவாரு. அட்ரஸும் வந்து ஒரு பாரோட அட்ரஸும் கொடுத்துருவாரு. அவர் வழக்கமாக விசிட் பண்ணுற ஒரு பாரோட அட்ரஸும் கொடுத்துருவாரு. ஸோ அங்கே தான் வந்து கொஞ்சம் மிஸ்பிளேஸ் ஆகிடும். அவருக்கு வந்து காலம் வரும், இந்த மாதிரி வந்து இது மிஸ்பிளேஸ் பண்ணிட்டோம், நீங்கள் வந்து திருப்பி பண்ணிங்கன்னா அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்ம இன்னொரு தடவை ரிப்ளேஸ் பண்ணிடலான்ற மாதிரி சொல்லுவாங்க. அவர் அதை இக்னோர் பண்ணிடுவார். ஓகேவா? ஆனால் அது இதில் என்ன அவர் ஏன் அப்படி சொல்லுவார்னா, அப்போது அவர் ஆர்கிடெக்ட் இல்லையா, ஒரு விஷயம் வந்து ஒரு பிளான் ஃபெயிலியர் ஆகிருக்கும். ப்ளஸ் இவங்க என்கேஜ்மெண்ட்டில் விட்டு போயிட்டாங்களே, ஸோ இவர் தேவதாஸ் மாதிரி ஃபீல் பண்ணிக்கின்னு இருப்பார். அப்போ அந்த கடுப்பில் வந்து ஃபோனை கட் பண்ணுறாரு. அதை பற்றி கண்டுக்கவே மாட்டார். ப்ளஸ் அவர் குழந்தைகள்லாம் வேண்டாம் இல்லையா, ஸோ அவருக்கு அதை பற்றி வருத்தமே இல்லை, விருப்பமே இல்லை, அதை பற்றி கேட்குறது, கட் பண்ணிட்டு போயிடுவார். ஸோ இப்போ இவங்க ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போவாங்கல்ல, மிஸ்பிளேஸ் ஆன அவரோட ஃப்ரீஸ் பண்ண ஸ்பெர்ம்ஸை தான் யூஸ் பண்ணி இவங்களுக்கு இன்செமினேட் பண்ணிவிடுவாங்க. இன்செமினேட்னா இவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்து இவங்கள ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான இன்னும் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ டெக்னிக்கலி இவரோட குழந்தை தான் இவங்களோடது, சரியா? ஸோ இந்த இப்படியும் குழந்தை பெற்றுக்கலான்ற ஒரு அவேர்னஸ் வந்து ஆப்வியஸாக டைரக்டர் வந்து கடத்த பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அது பிடிச்சிருந்தது. ஏன் பிடிச்சிருந்ததுன்னா, ஆப்வியஸ்லி நிறைய பேருக்கு வந்து இது பற்றி தெரியாமல் இருக்கலாம். இது நான் வந்து ஒரு எஜுகேஷ்னல் செக்மெண்ட்டாக தான் பார்க்குறேன் இந்த படத்தில். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது நம்ம சமுதாயத்தை சீர்கெடுத்துரும், கலாச்சார பேரழிவு, அதெல்லாம் ஆப்வியஸாக நிறைய பேர் பேசுவாங்க. எனக்கு அதில் எதுவுமே உடன்பாடு இல்லை. இதெல்லாம் எல்லாருமே கற்றுக்க வேண்டிய விஷயம். ஏன் கற்றுக்க வேண்டிய விஷயம்னா, நம்ம ஊரில் செக்ஸ் எஜுகேஷன் ஒரு விஷயமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் செக்ஸ் எஜுகேஷன் ஒன்று இருந்தால் பசங்களுக்கு பொண்ணுங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு கற்றுக்குவாங்க, பொண்ணுங்க பசங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு கற்றுக்குவாங்க. இந்த படம் மூலயமா அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் நார்மலைஸ் ஆகி அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக, இன்னும் பசங்களுக்கு வந்து சொல்லித்தர விதங்கள் வந்து இன்னும் பெட்டராக வரும்னு நான் நம்புகிறேன். அதனால் நான் என்கரேஜ் பண்ணுறேன், இந்த மாதிரி எஃபர்ட்ஸை நான் என்கரேஜ் பண்ணுறேன், சரியா? ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, என்ன ஆகும்னா, இவங்களுக்கு வந்து ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும். குழந்தை அவங்களுக்கு வேணும் தான், ஆசை தான். அது அவங்க வந்து அது அந்த குழந்தைய எப்படி ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு லீகலாக அவங்க ப்ரொசீட் பண்ணுறாங்கன்றது ஒரு போர்ஷன் இருக்கும். அதை பாருங்கள், அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அப்பா யார், இந்த குழந்தையோட அப்பா யார், ப்ரொஃபைல் வந்து ஆக்சுவலாக ஷேர் பண்ணக்கூடாது இல்லையா, அனானமஸாக தான் இருக்கணும். பட் அவங்க ஃப்ரெண்ட் அங்கே வேலை செய்கிறதுனால, அதாவது ஸ்ரேயா, நித்யா மேனனோட ஃப்ரெண்ட் அங்கே வேலை செய்கிறதுனால அவங்க வந்து அழகாக ஒரு பிளான் போட்டு அது யாருன்னு கண்டுபிடிச்சி அந்த பேரை வந்து இவங்ககிட்ட சொல்லிடுவாங்க. பி ஜேம்ஸ், கரெக்டாக அந்த பேரை சொல்லிவிடுவாங்க. இவங்களுக்கு அந்த பேர் மட்டும் தான் தெரியும், அட்ரஸ் தெரியாது, வேறு ஒன்றுமே தெரியாது. பிகாஸ் ராங் அட்ரஸ் தானே கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க வந்து பெங்களூர் வருவாங்க. யார்? சென்னையிலேருந்து பெங்களூர் வருவாங்க. இவரை தேடி, இந்த பி ஜேம்ஸ் என்ற ஆளை தேடி நித்யா மேனன் வருவாங்க. அங்கே தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரிங்க, சான்ஸே இல்லை. அந்த மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரி, அந்த மொமெண்ட்டே அவ்வளோ இன்டென்ஸாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். மீட் பண்ணுவாங்க எதிர்ச்சியாக பாரில். ஏன்னா 3 பேரும் உட்காந்து, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர், வினய், யோகி பாபு, அப்புறம் ரவி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து உட்காந்து பாரில் குடிச்சிட்டு இருப்பாங்க. இவங்க வருவாங்க, ஏன்னா இவங்களுக்கு பசிக்கும். ஷீல்ஸ் ப்ரெக்னென்ட் இல்லையா, அவங்களுக்கு பசிக்கும், அதனால் வருவாங்க. அப்படி இந்த பி ஜேம்ஸை கண்டுபிடிச்சிட்டு அவர் அங்கே அங்கே தப்பான அட்ரஸ் கொடுத்தாங்கன்றதுனால அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு போயிடலான்னு அங்கே எதிர்ச்சியாக மீட் பண்ணுவாங்க. அந்த நேரம் பார்த்தா அவங்க ஃப்ளைட்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவார், அவங்க 3 பேரும் சேர்ந்து இவங்களை வந்து வீட்டுக்கு இன்வைட் பண்ணுவாங்க. அதாவது ரவியோட வீட்டுக்கு இன்வைட் பண்ணுவாங்க. ஏன்னா ரவியோட அப்பா ஒரு நல்ல பயங்கரமான குக்கு. அதனால் அவங்க வீட்டுக்கு போவாங்க. ஷில் ஸ்பெண்ட் சம் டைம். அவங்களோட கதைகளை வந்து சொல்லிக்குவாங்க. எதுக்காக இவங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ரவியோட கதையை சொல்லும்போது அவருக்கு ஆப்வியஸாக குழந்தை பிடிக்காது இல்லையா, அந்த விஷயத்த வந்து சொல்லும்போது அவங்க கொஞ்சம் ஷாக் ஆகிடுவாங்க. ஏன் ஷாக் ஆகிட்டு கொஞ்சம் ஒட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போகணும்னு முடிவு பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும், அவங்களோட கெமிஸ்ட்ரியெல்லாம் சூப்பராக இருக்கும். அது வரைக்கும் இவர் வந்து அவங்கள முத்தம் கொடுக்க வரும்போது, அப்போ வந்து அவங்களுக்கு இந்த நியூஸ் இவர் சொன்னது வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் கிளம்பணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க, சரியா? கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவரும் போயிட்டு ஏர்போர்ட்டில் வந்து அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு, அப்போ அந்த மொமெண்ட் ஒன்று இருக்கும். இவங்க வந்து அவரை கட்டி பிடிக்கிற மொமெண்ட், வந்து கட்டி பிடிக்கும் போது அந்த குழந்தை வந்து எட்டி உதைக்கிற மாதிரி ஒரு சீனு.
சூப்பராக லைக் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த சீன்லாம். நான் ரசித்து பார்த்தேன். அப்புறம் அந்த இன்டர்வல் சீன் பிளாக் வந்து எப்படி இருக்குன்னா, அவங்க வந்து எனக்கு வந்து தப்பி தவறி கூட எனக்கு வந்து ஆம்பளை குழந்தையே பிறக்கக்கூடாது, எனக்கு பொம்பளை குழந்தை தான் வேணும், பையனாக இருக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடந்து போவாங்க. கடைசியில் பார்த்தா அந்த குழந்தை வந்து ஆம்பளை குழந்தையாக பிறக்கும். அதோட இன்டர்வல் பிரேக் சூப்பராக இருந்தது ஃபஸ்ட் ஹாஃபு. அந்த மாதிரி ரசித்து பார்த்தேன். எல்லாமே கனெக்டடாக இருக்கும். ஒவ்வொரு சீன் கூட ஒரு சீன் கூட வேஸ்ட்டாக இருக்காது. அவ்வளோ அழகாக வந்து நூல் பிடிச்சி அழகாக சூப்பராக லைக் கொத்து எடுத்துகிட்டு வருவாங்க. கிருத்திகா வந்து நிஜமாலே ப்ரில்லியன்ட் ரைட்டிங். ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் சொல்கிறேன், ரொம்ப அழகான வந்து டைரெக்ஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் போரே அடிக்கலை, அவ்வளோ அழகாக போச்சு. ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். சரியா? செகண்ட் ஹாஃப் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் கூட கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு வந்து இன்னும் பேஸ் இல்லை. அதாவது இன்னும் கொஞ்சம் ஸ்லோ ஆகிடுச்சு. ஏன்னா கதையை இன்னும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம்ல. ஸோ க்ரிப்பு கொடுக்கணுன்றதுனால கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டாங்க. கதைக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு 8 years கழிச்சு, அதாவது 8 வருஷம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்றது தான். ஸோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் 8 years. இவர் வந்து சென்னை வராரு. யார்? ஜெயம் ரவி சென்னை வராரு. சென்னை வந்துட்டு அவர் எதிர்ச்சியாக வந்து இவங்க இருக்கிற ஃப்ளாட்லேயே வந்து அவர் வருவார். ஏன்னா 2 பேரும் ஆர்கிடெக்ட் இல்லையா, 2 பேரும் ஒரே எக்ஸ்போ மீட்டிங்க்கு வந்திருப்பாங்க. அவங்களோட ப்ராஜெக்ட்ஸை வந்து எப்படி சொல்கிறது, ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. எந்த ப்ராஜெக்ட் செலக்ட் ஆக போகுதுன்னு. ஸோ அவர் 3 months அங்கே இருக்க போகிறதா இருக்கும். அங்கே எதிர்த்தா அவரோட மகன் இருக்காங்க இல்லையா, கோட் அண்ட் கோட் மகன் இருப்பார் இல்லையா, அது அவருக்கே தெரியாது. அங்கே வந்து அவர் எதிர்ச்சியாக மீட் பண்ணுவார். அவருக்கு ரவிக்கும் பையனுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வரும். அதில் அவர் மூலியமாக, அந்த கருத்து வேறுபாடு மூலியமாக நித்யா மேனனை மீட் பண்ணுவார். திருப்பி 8 years கழிச்சு திருப்பியும் அவங்க மீட் பண்ணும்போது ஸ்பார்க்ஸ் ஃப்ளை. அந்த மாதிரி கெமிஸ்ட்ரி சூப்பராக போகும். ரொம்ப நல்லா பாண்ட் ஆவாங்க. ஸோ ஸ்டேஜாக வந்து லைக் அவங்க க்ளோஸ் ஆகிட்டே வருவாங்க. அந்த குட்டி பையனும் என்ன ஆகிடும், ஒரு ஸ்கூலில் ஒரு பிரச்சனை வந்து உங்கள் அப்பா யாருன்னு கேட்க போய் அவங்க அந்த பையன் இன்னொரு குட்டி பையனை போட்டு அடிச்சுட்டு பிரச்சனை ஆகிட்டு ஓடி போயிடுவான். ஏன் ஓடி போயிடுவான்னா, ஒரு கான்வர்சேஷனில் வந்து இவங்களோட அப்பா பெங்களூரில் தான் இருக்காங்கன்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா. அதனால் இவன் வந்து ரயில்வே ஸ்டேஷன் போயிடுவான் பெங்களூர் கிளம்பி போகிறதுக்கு. ஸோ இவங்க வந்து பதறி போயிடுவாங்க. நித்யா மேனனும் அவங்க ஆண்டியும், அதான் அந்த வினோதினி வைத்தியநாதன் பதறி போயிடுவாங்க. ஸோ ஆனால் ஜெயம் ரவி ஆப்வியஸாக இவங்க ஜெயம் ரவி கிட்ட போய் அழுவாங்க. ஜெயம் ரவி வந்து போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு கடைசியில் வந்து பையனை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து கொடுப்பாங்க. அங்கேருந்துலேருந்து கொஞ்சம் பையன் இவர் கூட க்ளோஸ் ஆகி, ஏன் க்ளோஸ் ஆவானா, ஃபுட்பால்லாம் கற்றுக் கொடுப்பாரு. ஏன்னா பையனோட ஆசை வந்து ஃபுட்பால் டீமில் வந்து செலக்ட் ஆகணும் அந்த மாதிரி. ஸோ ஹெல்ப்லாம் பண்ணுவார். ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவாங்க. ஐ மீன் இவங்க வந்து அந்த டிசைன் ப்ரெசென்ட் பண்ணோம்ல 2 பேரும், நம்ம 2 பேரும் வந்து கடைசி 6 பேர் லிஸ்ட்டில் வந்துடுவாங்க. கடைசி 6 பேர் லிஸ்ட்டில் வந்துடுவாங்க ப்ராஜெக்ட் ப்ரப்போசலுக்கு. ஸோ இப்போ திருப்பி அவங்க பெங்களூர் போகணும். ஸோ என்ன ஆகும்னா, அவங்க ஆண்டிக்கு வந்து உடம்பு சரியில்லைன்றதுனால அவங்க வந்து நான் வரலன்ற மாதிரி நித்யா சொல்லுவாங்க. பட் அவங்க ஆண்டி ஃபோர்ஸ் பண்ணி சிட்டு கூட அமுச்சு விட்ருவாங்க அவங்கள. ஸோ சிட்டு என்ன சொல்லுவார்னா, பையனை இங்கே விட்டு வர தவிர நம்ம கார் ரைடே போயிடலாம், இங்கேருந்து கார் ரைடே போயிடலான்ற மாதிரி கிளம்பி போவாங்க. அந்த கார் ரைடில் இன்னும் நல்லா சூப்பராக வந்து ஜெல் ஆகிடுவாங்க. அவங்க வீட்டுக்கு வருவாங்க. அந்த குட்டி பையன் வந்து ரவி அவங்க அப்பா கூடயும் செம்மையாக பாண்ட் ஆகிடுவான். ரவி வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயராக இருந்திருக்காருன்ற விஷயங்கள் பேசுவாங்க. அவங்க தாத்தாவும் பெரிய ஃபுட்பால் பிளேயர் இருந்திருக்கா, ஸ்டேட் லெவல் ஃபுட்பால் பிளேயராக இருந்திருக்காங்கன்ற மாதிரி பேசுவாங்க. அந்த இடத்துல எதர்ச்சியாக ஒரு டயலாக் இவங்க சொல்லுவாங்க, ரத்தத்துலேயே இருக்கும் போல இருக்கு இவனுக்கும் அப்படின்னு சொல்ல. அந்த சீன்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வரைக்கும் தெரியாது, நித்யா மேனனுக்கும் தெரியாது பி ஜேம்ஸ் யாருன்னு, ரவிக்கும் தெரியாது பி ஜேம்ஸ் யாருன்னு. சரியா? ஆனால் அழகாக அந்த பாண்டு வந்து நேச்சுரலாக பில்ட் ஆகும், அழகாக எடுத்துகிட்டு போவாங்க. நடுவில் என்ன ஆகும்னா, இவங்க திருப்பி இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவங்க அங்கே போவாங்களா, என்னது அவங்க சென்னைக்கு திருப்பி போவாங்க. எதுக்குன்னா, அதான் இவங்க 3 பேரில் ஒரு ஆளை, 3 பேர் தான் இப்போ பாக்கி. அந்த விஷயத்தை ப்ரெசென்ட் பண்ண, அந்த ப்ராஜெக்டை திருப்பி ப்ரெசென்ட் பண்ண வெறும் 3 பேர் தான் பாக்கி. அதில் வந்து நித்யா ஒரு ஆள், ரவி ஒரு ஆள், இன்னொருத்தர் 3வது ஆள் திருப்பி வருவாங்க. இங்கே வந்துட்டு
என்ன ஆகும்னா, இப்போது முதல்ல இவர் ஒருத்தரை வந்து ஒருத்தங்கள லவ் இன்ட்ரெஸ்ட்டாக வச்சுருந்தார்ல ரவி. இவர் சென்னை வரதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் ஒன்றா இருப்பாங்களா ஃபேமிலியாக, இவங்க ஃபேமிலி அது நித்யா பையன், ரவி அவங்க அப்பா, இவங்கெல்லாம் வந்து இங்கே இருப்பாங்கல்ல, பெங்களூரில் இருப்பாங்கல்ல. அப்போது அவரோட பழைய லவ் இன்ட்ரெஸ்ட்டு டிஜே பானு அவங்க வந்திருப்பாங்க. யாரும் சொல்லாமல் கொள்ளாமல் வருவாங்க. வந்துட்டு நம்ம இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாமா, ஏன்னா எனக்கு மெமரிஸ்லாம் திருப்பி வந்துருச்சு, அதை விட்டு பொண்ணு வந்து திருப்பி வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணலாமா, ஞாபகமாக இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்க என்ன நினச்சிக்குவாங்கன்னா, இவர் இவ்வளோ வருஷமாக வந்து அவங்களுக்காக தான் வந்து கல்யாணம் பண்ணாமல் இருக்காருன்ற மாதிரி அவங்க நினச்சிக்குவாங்க. வேறு யாரையும் லவ் பண்ணாமல் இவங்கள மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி அவங்க நினச்சிக்குவாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. அவங்க உங்க கூட கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணலாமான்னு மாதிரி கேட்பாங்க. ஸோ இவங்க ரிட்டர்ன் வரும்போது டிஜே பானுவும் திருப்பி வருவாங்க. திருப்பி வருவாங்க. வந்துட்டு இந்த ரூம் புக் பண்ணுவாங்க இல்லையா, அங்கே நீங்கள் புக் பண்ணலையான்னு கேட்கும்போது டிஜே பானு இல்லை நான் உங்க கூட இருந்துக்கிறேன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை கேட்டு நித்யமேனனுக்கு கொஞ்சம் கடுப்பாயிடும். ஏன்னா ஆப்வியஸாக இது வரைக்கும் அவங்க லவ் பண்ணுறேன்னு சொல்லிக்கல, பட் தேர் அட்ராக்டட் டு ஈச் அதர். ரெண்டு பேரும் பிடிக்கும். அதாவது நித்யாக்கும் ரவியை பிடிக்கும், ரவிக்கும் நித்யாவை பிடிக்கும். அதாவது சிட்டுக்கு ஸ்ரேயாவை பிடிக்கும், ஸ்ரேயாவுக்கு சிட்டை பிடிக்கும். ஆனால் சொல்லிக்கிட்டது கிடையாது, சரியா? ஸோ அந்த ஜெலசியில் அதெல்லாம் வெளில வரும்ல, ரொம்ப அழகாக செம்மையாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேரும். அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸு ரெண்டு பேரும் மாற்றி இது பண்ணுவாங்க. இவங்க வந்து இங்கே வந்து ரீச் ஆனோடனே, அவங்க வீட்டுக்கு வந்தோடனே டிஜே பானு வந்து ரவியை கட்டி பிடிச்சி நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணலாம், எனக்கு இன்னும் ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அவர் வந்து என்னால் நீ சொன்னோட உடனேலாம் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி அவர் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்குவார். ஸோ உங்களோட ட்ராவல் பண்ணலாமான்னு கேட்கும்போது இவங்களும் வர சொல்லுவாங்க. நித்யா என்ன சொல்லுவாங்கன்னா, நித்யா கிட்ட இந்த விஷயத்தை அவங்க டெலிவர் பண்ணும்போது நித்யா வந்து யோர் கேர்ள் ஃப்ரெண்ட், யோர் கார், யோர் விஷ், டூ வாட் எவர் யூ வாண்ட், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பொறாமல் இருக்கும்ல அதனால். ஆனால் சூப்பராக போச்சுங்க கதை. இது வரைக்கும் சூப்பராக போச்சு, எந்த இஷ்யூஸுமே கிடையாது. அட் ஒன் பாயிண்ட் என்னாவும் இவர் பர்த்டேக்கு, அந்த குட்டி பையனோட பர்த்டேக்கு வரேன்னு ப்ராமிஸ் பண்ணுவார் ஜெயம் ரவி. அதனால் வந்து டிஜே பானுக்கும் ரவிக்கும் வந்து ஒரு பிரச்சனை வந்துடும். ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, நீ என் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேற, நீ அந்த பையன் கூடயும் அந்த பொண்ணு கூடயும் வந்து எப்போயுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற, எனக்கு கண்டுக்கவே மாட்டேன்ற மாதிரி சொல்லுவாங்க. அவர் வந்து இல்லை நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன் அவங்களுக்கு, நான் போகணும், அதனால் என்னால் வரலாம் முடியாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. டிஜே பானு உடனே நான் நாளைக்கு கிளம்புறேன், ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, நீ லவ்வில் இருக்கும்போது நீ லவ்வில் இருக்கன்றதை நான் கூட இருந்து பார்த்துருக்கேன். நீ வந்து அவளை லவ் பண்ணுற, நீ அவளை பார்க்குற விதமும் அந்த பையனை பார்க்குற விதமும், அதாவது குழந்தையே வேணான்னு சொன்ன ஒருத்தர் வந்து இந்த மாதிரி இருக்கிறது வந்து எனக்கு புரியுது அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுவாங்க, சரியா? இவருக்கு உடனே ஞானோதயம் வந்துட்டு இவர் வந்து அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வந்து போவார். போகும்போது என்ன ஆகும்னா, போகிறதுக்கு முன்னாடி ஒரு கால் வந்துட்டு அந்த ப்ராஜெக்டோட பிட்டிங் இருக்குல்ல, இவ்வளோன்னு சொல்லிட்டு பிட் பண்ணுவாங்கல்ல, இந்த ப்ராஜெக்டோட ப்ரைஸிங் பிட்டு, அதோட ஆக்சுவல் டீட்டெயில்ஸ் வந்து இவருக்கு வந்துடும். யாருக்கு? ஜெயம் ரவிக்கு வந்துடும். அவங்க பாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெயம் ரவிக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு நீங்கள் அதோட கொஞ்சம் கம்மியாக போட்டு இது பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்டை ஜெயிச்சுட்டு வந்துருங்கன்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லுவாங்க. இது அவர் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த பர்த்டே பார்ட்டிக்கு போகும்போது அவர் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண போகிறேன்னு போகும்போது என்ன ஆகும்னா, அவங்க லேப்டாப்பை பார்ப்பார். லேப்டாப் பார்த்து இந்த ப்ரைஸிங்ஸ் வந்துச்சுல்ல, எங்கேருந்து இவங்க ரவியோட ஆஃபீஸ்லேருந்து இவங்க போட்ட பிட்டிங் ப்ரைஸ்லாம் வரும்ல, அதெல்லாம் அவரை ரீஅட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சாதகமாக அமையிற மாதிரி ரீஅட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பார். நித்யா அப்போ உள்ளே வந்துட்டு அவங்க தப்பாக புரிஞ்சுக்குவாங்க, இவர் வந்து இவங்களை ஏமாற்றி ஏதோ வாங்க போகிறாங்க, இதனால தான் பையன் கூட க்ளோஸ் ஆகிட்டாங்கன்ற மாதிரிலாம் நினச்சிக்குவாங்க, சரியா? ஸோ அங்கே ஒரு பிரச்சனை ஆகி இவர் வந்து கிளம்பி போயிடுவார். போயிட்டு இவர் என்ன பண்ணுவார்னா, ஃபஸ்ட்டு அந்த பிட்லேருந்து வித்ட்ரா பண்ணி அந்த வேலையிலேருந்து குவிட் பண்ணிட்டு போயிடுவார். அந்த நியூஸ் இவங்களுக்கு வந்துடும். வரும்போது இவர் இந்த பையன் திருப்பி ஓடி போயிடுவான். எங்கே ஓடி போயிடுவான்னா, அவன் வந்து பெங்களூர் ஓடி போயிடுவான் ரவியை பார்க்க. ஏன்னா ரவியை ரொம்ப மிஸ் பண்ணுவானா. ரவி வந்து அவங்கள திருப்பி கூப்பிட்டு வந்து அந்த பையனோட ஃபைனல்ஸ் ஃபுட்பால் மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கோம். அங்கே ரவி வந்து சூப்பராக ஒரு மேட்ரை சொல்லி ரொம்ப அழகாக, ஏதாவது தமிழ் படத்துலேயே நான் பார்த்த ஒரு சூப்பர் டீசென்ட்டு ப்ரொப்போசல் இதுதான். அவ்வளோ அழகாக வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார் அவங்கக்கிட்ட, ஐ லவ் யூன்னு சொல்லியிருப்பார். சூப்பராக முடிஞ்சது, சரியா? என்னங்க இந்த பிஜே கடைசி வரைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சுதா இல்லையா?
இந்த விஷயம் வந்து தெரிஞ்சுதா இல்லையா, இவர் தான் இவரோட குழந்தை தான் அவன் அப்படின்றது கடைசி வரைக்கும் தெரிஞ்சதா இல்லையான்றது கொஷின் மார்க்காகவே விட்டுருப்பாங்க படத்தில். அதை அட்ரஸ் பண்ணாமே விட்டுருப்பாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ஏன் பிடிச்சிருந்ததுன்னா, இந்த சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிற ஆட்களுக்கு வந்து இன்னொரு பார்ட்னர் வருவாங்க இல்லையா, வரும்போது அவங்க அந்த அவங்கள மட்டும் ஏற்றுக்கல, அவங்க சார்ந்த குழந்தையும் ஏற்றுக்கிறாங்க. சரியா, அது இன்னார் குழந்தை அப்படின்னு அவங்க யோசிக்கக்கூடாது, அதுவும் நம்ம குழந்தை அப்படின்னு யோசிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அதை வாண்டடாக வச்சுருக்காங்க. அதை அட்ரஸ் பண்ணாமல் விட்டுருக்காங்கன்றதை நான் நம்புகிறேன். இந்த படம் ரொம்ப அழகான படம். ஆடியன்ஸ் இதை ஒழுங்காக ரிசீவ் பண்ணுவாங்களா இல்லைன்னா எனக்கு தெரியல. ஓகேவா, எனக்கு தெரியல, நிஜமாலே தெரியல. ஏன்னா வந்து நடுவில் வந்து இவர் நிறைய பொண்ணும் கூட சுற்றுற சீன்லாம் வரும். அதாவது நிறைய பொண்ணு கூட சுற்றிட்டு இருப்பார் ரவி. அப்போல்லாம் ஆடியன்ஸ் கிட்ட தப்பான ரெஸ்பான்ஸ் எதுவும் வரல. ஆனால் இவங்க வந்து ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் பண்ணும்போது அது ரொம்ப கொச்சையாக பேசினாங்க. அது தேட்டர்லேயே நான் கேட்டேன். ரொம்ப கொச்சையாக பேசினாங்க, எனக்கு பிடிக்கல அது. அது எப்படி ஒரு பையன் வந்து ஒரு 10 பொண்ணுங்க கூட வந்து போனால் அவனை தப்பு இல்லை. ஆனால் ஒரு பொண்ணு வந்து அவங்களுக்கு வந்து வாழ்க்கை துணைன்னு ஒன்று வேண்டாம், ஆனால் குழந்தை வேணும்னு யோசிக்கிறது தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் வந்துச்சு. எனக்கு அது பிடிக்கல. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் 4 out of 5. நிஜமாலே நான் ரசித்து பார்த்தேன். ஒவ்வொரு மொமெண்ட்டையும் ரசித்து பார்த்தேன். அவ்வளோ அழகாக இருந்தது. கிருத்திகா ஒன்ஸ் அகேன் ஹேட்ஸ் ஆஃப். நித்யா மேனன் அமேசிங். ஜெயம் ரவி அமேசிங். டிஜே பானுவோட போர்ஷன், ஜெயம் ரவி கூட அந்த கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி இருந்த போர்ஷன்லாம் பிளாஸ்ட்டு அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. வினய் வந்து அந்த கே ஃப்ரெண்டோட கேரக்டர் வந்து ரொம்ப பயங்கர ஃப்ளாம்பாயண்ட்டாக, பயங்கர ஃப்ளேரோட இந்த எக்ஸ்ட்ராவெல்லாம் பண்ணுவாங்களா, அதெல்லாம் பண்ணாமல் ரொம்ப சட்டிலான ஆக்டிங்கோட பண்ணியிருப்பாங்க. யோகி பாபுவோட காமெடி, வினோதினி வைத்தியநாதனோட கவுண்டர்ஸ் இங்கேயும் அங்கேயும், அது அப்புறம் நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஒரு அப்பா அம்மா ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களோட பசங்கிட்ட எப்படி பேசணும், எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த படத்தில் வந்து பார்த்து கற்றுக்கலாம். சிங்கிள் பேரண்ட்ஸ்க்கு வந்து இந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். சிங்கிள் பேரண்டிங் கஷ்டன்ற ஒரு விஷயத்தையும் எடுத்து சொல்லியிருப்பாங்க. அதாவது இதையும் குறைச்சி, சிங்கிள் பேரண்ட்ஸையும் குறைச்சி பேசாமல், அதாவது 2 பேரண்ட் இருந்தால் தான் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்த முடியுன்ற விஷயத்தையும் அழகாக எடுத்து சொல்லியிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் நிறைய கான்ட்ரவர்ஷியல் ஆன விஷயங்கள் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அது கான்ட்ரவர்ஷியல்லாம் கிடையாது. இந்த விஷயங்களை வந்து இன்னும் சொசைட்டிக்கு கடத்தணும், இந்த அவேர்னஸ் கடத்தணும், நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியணும் அப்படின்றது என்னோடய விருப்பம். இந்த படத்துக்கு என்னோடய ஃபுல் ஆதரவு இருக்குது. இதை வந்து குழந்தைங்க கூட பார்க்க முடியாது. கண்டிப்பாக குழந்தைங்களை கூப்பிட்டு போகாதீங்க. யூ சர்டிஃபிகேட் தான், ஆனால் குழந்தைங்க கூட பார்க்க முடியாது. இது வந்து எல்லா பெற்றோர்களும் பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். சிங்கிள் பேரண்ட்ஸ் எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும். யங் அடல்ட்ஸ், அதாவது 18 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லா பசங்களும் பார்த்து இந்த விஷயங்கள்லாம் என்னென்னு புரிஞ்சுக்கணும். இது ஒரு நல்ல படம். ரொமான்டிக் காமெடி ஜானராக இருந்தாலும் நிறைய விஷயங்கள் இதிலேருந்து கற்றுக்கலாம். இன்னும் பெட்டராக இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் வந்து சொசைட்டிக்கு ரிசீவ் ஆச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும்ன்றது வந்து என்னோடய கருத்து. நான் ரசித்தேன் படத்தை. ஓகேவா, இதுக்கான ரிவ்யூஸ் மற்றவங்ககிட்ட இருந்து வரும்போது எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் நான் இந்த படத்தை முழுக்க ரசித்தேன். இதுக்கு மேலே இந்த படத்தை பாராட்டி பேசுகிறதுக்கு என்கிட்ட வார்த்தைகள் இல்லை, அவ்வளோ சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது படங்கள், அதாவது ஃபஸ்ட் ஷோ படங்கள் தான் பண்ணி ஆரம்பிக்கலான்னு நான் நினைக்கிறேன் ரிவ்யூஸில். பட் பழைய படங்கள் ஏதாவது நீங்கள் பார்க்க தவறின படங்கள், இல்லை பார்க்கணுன்னு நினைக்கிற படங்கள் ஏதாவது நான் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த படத்தெல்லாம் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து அதை பார்த்து உங்களுக்காக பார்த்து எனக்கு அதில் என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கலன்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, I will see you guys in the next video. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். I love you.